Hi friends, welcome to Vaijayanthi kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டா கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிரலாம் நம்ம. இன்னைக்கு யார் கத்திரிக்காய் சாப்பிடலையா அவங்க கூட விரும்பி இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் फ्रेंड्स, நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் அழுத்தி விட்டுருங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கத்திரிக்காய் வறுவல் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே போல தான் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்க போறாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்லாம் எப்படி ஓரளவுக்கு எல்லாமே சாப்பிடுவாங்கல்ல அதே போல டேஸ்ட்ல தான் இருக்கும். நம்ம ஆனா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். ஒரு 5 நிமிஷத்துலயே இது பண்ண போறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அது வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இது வறுத்து முடிச்சதுமே நமக்கு லைட்டா வாசம் வரும். அந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கலரும் லைட்டா சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தச்சு பாருங்க. இதே அளவுக்கு போதும். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இத ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸில. இப்போ அதே பேன்ல ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமா விட்டுக்கோங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு அவசியம் சேர்த்துக்கோங்க. நமக்கு கத்திரிக்காய்ல நல்ல ஒரு வாசமா இருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 போல கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். நல்லா நமக்கு ஒரு 3 நிமிஷம் வெங்காயம் வதங்கிடுச்சு இது போல். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த அளவு தான் இந்த தக்காளி வெங்காயம்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ தக்காளி நமக்கு நல்லா கொலைய வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கினதும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கத்திரிக்காய். அதை சேர்த்துக்கிறேன். இது போல் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் பொடிசாக கூட கட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் அது. இப்போ நம்ம கத்திரிக்காயெலாம் உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் பொரியல் நம்ம எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக நமக்கு வரும் இது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார், கீரை குழம்பு, வத்த குழம்பு இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நம்ம இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம மூடி வச்சு இதை வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நமக்கு கருகி போயிடும். இது போல் இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். சூப்பராக வெந்துடும். நம்ம இந்த ஸ்பைசியான கத்திரிக்காய் வறுவல் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு கத்திரிக்காய் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பியூர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறோம்ல, அதனால். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இது ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுருங்க. கமகமனு வாசனையோடு நமக்கு கத்திரிக்காய் வறுவல் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சிட்டோம். மசாலா பொடி நல்லா கத்திரிக்காய் ஃபுல்லாக சூப்பராக பெரட்டி விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கமகமனு வாசனையோடு கத்திரிக்காய் வறுவல் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் பட்டன் இருக்கும், அதை அழுத்துங்க. அது பக்கத்துலேயே பெல் சிம்பிளும் இருக்கும், அதையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.